ஜாதியை ஒழிக்கணும். அது சும்மா சுதந்திரத்துக்கு பிறகு இந்த ஈவேரான்னு ஒரு ஆள் பிறக்காம எல்லாம் சுதந்திரம் அடைஞ்ச உடனே அந்த ஆள் செத்து போயிருந்தாருன்னா இவ்வளவு நாளைக்குள்ள நிறைய இடங்கள்ல ஜாதி இல்லாம இருந்திருக்கும். இல்ல திருமாவளவன் ஒரு ஆள் உருவாகாம இருந்திருந்தாலே நிறைய இடத்துல வந்து இந்த பூசல்கள் எல்லாம் இல்லாம போயிருக்கும். அப்படி இருந்த சூழ்நிலை இவங்க ஜாதி வெறியை தூண்டி விட்டதே இந்த கோஷ்டிகள் தான். இவங்க ஜாதி ஒழிச்சாங்களா? குறிப்பா அந்த எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லணும்னா பட்டியல் இனம், அதுக்குள்ளால எல்லாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்களா? ஆமா ஆமாங்கிறியே. இல்ல பட்டியல் இனம்னு இருக்குல்ல, அதுக்குள்ளால தான் டாக்டர் எல் முருகன் மத்திய அமைச்சருடைய ஜாதியும் வருது, பா ரஞ்சித்துடைய ஜாதியும் வருது. பா ரஞ்சித் என்ன பொறுத்த வரைக்கும் பட்டியல் இனத்தில் கிடையாது, அது வந்து பிசி. மதம் மாதிரி போன பிறகு எப்படி சார் பட்டியல் இனத்தில் இருக்க முடியும்? இந்துவாக இருந்தால் தான் இருக்க முடியும். அதனால இந்து வரக்கூடிய ஆராசாவும் பிசி தான். அது தனி தொகுதியில் போய் போட்டிட்டதே போய் ஃப்ராடு தனம். அது இது ஒரு 420, இது ஊருக்கு பாடம் நடத்துது. சரி நடத்துது. இது இப்போ விஷயத்துக்காங்க இவங்க வந்து பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய இதில் இவங்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க. மாரி செல்வராஜ் பல்லர் சமுதாயம், பா ரஞ்சித் வந்து இவங்கெல்லாம் கிறிஸ்டினா மதம் மாறிட்டாங்க. பா ரஞ்சித் அப்பட்டமா கிறிஸ்தவன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்பவே பிசி போயிட்டாங்க. இருந்தாலும் இருக்கட்டும், 2 பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் பொண்ணு கொடுத்து 2 பேரும் அவங்க குடும்பத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? 2 பேரும் வசதியாக தான் இருக்காங்க. பாசிபிளே கிடையாது. அப்போ பிறகு எங்கே ஜாதியை ஒழிச்சிங்க நீங்கள் 2 பேருமே உங்களுக்குள்ள கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அமீரை வந்து மீனாட்சிபுரத்தில் மதம் மாறி வந்து அந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கு இவங்க வீட்டிலேருந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க வேண்டியது தானே?